ஹலோ எவ்ரிவான், நான் தான் கோகுல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜூன் 21, 2024 நடந்த செலெக்ஷன் போஸ்ட் பேஸ் 12 ஷிஃப்ட் 3 ஜிஎஸ் கொஷினை பார்க்க போகிறோம். சரியா? என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு, ஓல்டு நேம் ஆஃப் கதகளி. இதோட ஆன்சர் என்னென்னா கிருஷ்ணாட்டம். செகண்ட், மேகாலயாவில் எத்தனை லோக்சபா சீட் இருக்குது? லோக்சபா சீட் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 2 சீட் இருக்குது. தேர்டு, பீம்சென் ஜோஷி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யார் வாங்கியிருக்கா? 2023 நினைக்கிறேன். யார் வாங்கியிருக்கான்னா பிரபா ஆட்ரே இவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்து, அதாவது இது எப்படி சொல்லணும், வின்டர் சீசனில் நார்த் வெஸ்ட் இந்தியாவில் ரெயின்ஃபால் நடந்ததுன்னா அதுக்கு ரீசன் எது அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். கரெக்டான ரீசன் என்னென்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். நெக்ஸ்ட்டு, ஃபினான்ஸ் கமிஷனில் எத்தனை மெம்பர்? இது நம்ம ஆல்ரெடி போன ஷிஃப்ட்லேயே பார்த்துருந்தோம். நம்ம என்ன அதில் 4 மெம்பர்னு பார்த்துருந்தோம். கரெக்டாக சேர்மன் ப்ளஸ் 4 மெம்பர். இதில் மொத்தமாக எத்தனை மெம்பர்னால் 5 மெம்பர். ஏன்னா சேர்மன் 1 மீதி ஒரு 4 மெம்பர் இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ மொத்தம் 5 மெம்பர். அடுத்து சந்து சமாதி இந்த புக்கு எழுதுனது யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கீதாஞ்சலி ஸ்ரீ. ஆக்சுவலாக இந்த புக்கு என்னென்னா டோம்ப் ஆஃப் சாண்ட் அப்படின்றது தான் இந்த புக்கோட பேர். இதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் கேட்டிருந்தாங்க. இப்போ என்னன்னு தெரியல, ஹிந்தியில் கேட்டிருக்காங்க. இந்த ஹிந்தியில் கேட்டதுனாலேயே நிறைய பேரால் இந்த கீதாஞ்சலி ஸ்ரீன்ற ஆத்தரை வந்து கண்டுபிடிக்க முடியல. அடுத்து செவன்த்தில் என்னென்னா லெட்டர் ஃப்ரம் எ ஃபாதர் டு டாட்டர். இந்த புக்கு எழுதினவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட்டு, என்ஐபி இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன். நைன்த்து, டிபிஎஸ்பி அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதோட கான்செப்ட் என்னன்னு கேட்டிருந்தாங்க. கான்செப்டோட பேர் என்னென்னா கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட். 10வது, ராதாகிருஷ்ணன் நம்மளோட ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடெண்ட்டு. இவர் எப்போ ஓத் எடுத்தார்? அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1952 அவர் என்ன பண்ணியிருப்பார்? ஓத் எடுத்திருப்பார். 11th, இண்டிகோ ரிலேட்டட் ரிவால்ட். அது வந்து இன்னும் கொஞ்சம் டேக்ஸு இதையெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பான். இதோட ஆன்சர் என்னென்னா சாம்பரன் சத்தியாகிரகா. இதை ஆல்ரெடி நம்ம ஒரு ஷிஃப்ட்டில் பார்த்துருப்போம். அது இப்போ அகைன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே ரிப்பீட் ஆகுது கொஷின்ஸ்லாம். இதுலேயே 2 கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 26th Jan
என்னது நம்மளோட ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு ஃப்ளாகை ஹாய்ஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா நம்மளோட பிரசிடெண்ட் வந்து ஃப்ளாகை ஹாய்ஸ்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு பரதநாட்டியமோட ஓல்டு நேம் என்ன? இதுக்கு முன்னாடி இருந்த பேர் என்னென்னா சதிர். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். சரியா, முக்கால்வாசி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இது யாருன்னு கேட்டிருக்காங்க. யார்? மாவலாங்கர். நெக்ஸ்ட்டு என்னது? ஷாஜகானுக்கு அடுத்து வந்தது யார்? அதாவது அவரோட ஷாஜகானோட சக்ஸஸர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தாரா ஷிக்கோ. இதையும் நம்ம போன ஷிஃப்ட்லேயே பார்த்துருப்போம். 16 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார், STAR. இந்த ஸ்டாருன்ட்டு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு யார் ஃபண்ட் பண்ணியிருக்கான்னா வேர்ல்டு பேங்க். 17th எல்லோரா ரிலேட்டடாக ஒரு கேள்வி வந்திருக்கு. அது என்னென்னா ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான். இதில் வந்து எது கரெக்டு எது தப்பு, டிராவிடியன் ஸ்டைலா, இதை வந்து சோலா பீரியடில் கட்டினாங்களா, அந்த கைலாசநாதா டெம்பிள் அதை ரிலேட்டட் பண்ணி, ஓகேவா? அதே மாதிரி அவர் டைமில் கட்டினதா அந்த மாதிரி ஒரு டைப்பாக கேட்டிருந்தாங்க. அதுதான் இந்த எல்லோரா ரிலேட்டட் கொஷின். அடுத்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் இது எப்போ போட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1980 போட்டிருக்காங்க. அடுத்து லூட்டினன்ட் கவர்னர் ஆஃப் டெல்லி யாருன்னு கேட்டாங்க. யாருன்னா வினய்குமார் சக்சேனா. நெக்ஸ்ட்டு ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட டென்யூர் எவ்வளோ? 5 வருஷமா, 6 வருஷமா, 3 வருஷமா, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. 6 years. நெக்ஸ்ட்டு யவன ராஜா ஸ்தப்பனாச் அந்த மாதிரி ஒன்று போகும். சரியா, இது என்னென்னா துலுவா டைனஸ்டி. இந்த பேர் என்னது? இந்த மாதிரி யாரை குறிப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா கிருஷ்ண தேவராயா. இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. சரியா, ஓகே. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எழுதிட்டேன். அடுத்து நான் வயலன்ஸ் டே என்னைக்குன்னு கேட்டிருக்காங்க. October 2. ஓகே, இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா? யாருக்காவது இந்த மாதிரி அனாலிசிஸ் தேவைன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. சரியா, செஷன் பிடிச்சதுன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட் இதெல்லாம் பண்ணுங்கள். தேங்க்யூ.